ஹாய், வெல்கம் டு எட்டோசெட் ஐஐடி. இன்னைக்கு ராஷ்டிரபாஷால செகண்ட் போயம் சுட்டி கா கண்டா பஜ்தே ஹி அதனுடைய எஸ்ஏபியும் இஆர்சியும் பார்க்கலாம். சுட்டி கா கண்டா பஜ்தே ஹி அப்படின்னா வீட்டிற்கு செல்வதற்கான மணி அடித்த உடனே அப்படின்னு அர்த்தம். இங்கே யூஸ்வலாக நம்ம சுட்டி அப்படின்னா நம்ம லீவ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மீனிங் எடுத்துப்போம். ஆனால் இந்த இடத்துல வீட்டுக்கு செல்வதற்கான மணி அடித்த உடனே அப்படிங்கிறது இந்த டைட்டிலினுடைய எஸ்ஏ. छुट्टी का घंटा बजते ही के कवि है ஸ்ரீ கேதார்நாத் அக்ரவால். இந்த போயமனுடைய கவிஞர் ஸ்ரீ கேதார்நாத் அக்ரவால். நாம் யூஸ்வலாக பேசும்போது தான் அகர்வால் அப்படி சொல்லுவோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கா கீழே ஒரு ஸ்லாஷ் இருக்குது. ஸோ அக்ரவால் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதனுடைய கவிஞர் பேர் கேதார்நாத் அக்ரவால். प्रस्तुत कविता में कवि कहते हैं कि हर एक मनुष्य के मन में अपने बचपन की यादें छिपी रहती है. प्रस्तुत ना கொடுக்கப்பட்டுள்ள कविता के कविता में கவிதையில் கவி कहते हैं कि கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சொல்கிறார் என்றால் हर एक मनुष्य के मन में हरना ஒவ்வொரு एक मनुष्य के मन में ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அப்னே தன்னுடைய பச்பன் கி யாதே குழந்தை பருவ ஞாபகங்கள் அல்லது நினைவுகள் சிப்பி ரஹத்தி ஹை மறைந்து இருக்கும். समय पाकर वह भावना जागृत होती है. समय पाकरना சந்தர்ப்பம் பார்த்து வஹ் அந்த எண்ணங்கள் வஹ் பாவனா அந்த எண்ணங்கள் ஜாகிருத் होती है ஜாகிருத்னா விழித்துக் கொள்ளும். செகண்ட் பேரா स्कूल की घंटी बजते हैं. स्कूलिनुடைய மணி அடிக்கிறது. स्कूल से बाहर निकलते चुस्त बच्चों को कवि देखते हैं. स्कूल से स्कूल விட்டுட்டு बाहरனா வெளியில निकलते चुस्त बच्चों को निकलतेனா வெளியில வர சுஸ்துனா ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிற குழந்தைகளை பார்த்து கவிஞர் பார்க்கறாரு. तब उनके मन में அப்போ அவருடைய மனதில் कई प्रकार பலவிதமான भाव उत्पन्न होते हैं. பலவிதமான எண்ணங்கள் பாவனா எண்ணங்கள் உற்பன்னா உருவாகிறது. नेक्स्ट पैरा हंसते गाते हुए चलते बच्चों को कवि देखते हैं. हंसते அப்படின்னா சிரித்துக் கொண்டும் गाते हुए பாடிக்கொண்டும் चलते बच्चों को சென்று கொண்டிருக்கும் குழந்தைகளை कवि देखते हैं கவிஞர் பார்க்கிறார். कवि को ऐसा लगता है कि கவிஞருக்கு ஐசானா எப்படி தோன்றுகிறது என்றால் कविताओं के भाव स्वरूप वे ही हो. கவிதையினுடைய உணர்வுகளின் வடிவமாகவே பாவ்னா உணர்வுகள் ஸ்வரூப்னா வடிவம் வடிவமாகவே குழந்தைகள் திகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கவி किसी बंद किताब से निकले चंद जैसे वे बच्चे अपनी गरिमा से सबके मन में व्याप्त हो जाते हैं. किसी ஏதோ பந்த் கிதாப் சே பந்த்னா மூடப்பட்டிருக்கும் புத்தகத்தில் இருந்து நிக்கல்தே சந்த் ஜைசே நிக்கல்தேனா வெளியில வர சந்த்னா கவிதைகள் போல ஜைசேனா போல அப்படின்னு அர்த்தம். வே பச்சே அந்த குழந்தைகள் அப்னி தன்னுடைய கரிமாசே கௌரவமான செயல்களால் சப்கே மன்மே எல்லாருடைய மனசையும் வியாப்து ஹோ ஜாத்தே ஹை மனசுலையும் பார்க்குற எல்லாருடைய மனசுலையும் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கவி உன் பச்சோं को देखते हैं கவிஞர் அந்த குழந்தைகளை பார்க்கிறார். वे अपने को और अपनी आयु को भूल जाती है. वे अपने को ना அவர் தன்னையும் और अपनी आयु को தன்னுடைய ஆயுனா வயது அப்படின்னு வயதையும் கூட आयु को भूल जाते हैं மறந்து விடுகிறார். सबके मन को हर लेना ही बच्चों का स्वभाव है.
அனைவரின் மனதையும் ஹர் லேனா அப்படின்னா இங்க வந்து ஜெயிக்கிறது, கொள்ளை கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம். கொள்ளை கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து பச்சோங்கோ ஸ்வபாவ், குழந்தைகளுடைய சுபாவமாகவே இருக்கிறது. பச்சோ நே கவி கோ பி நஹி சோடா, குழந்தைகள் கவிஞர்களையும் இந்த கவிஞரையும் கூட விட்டு வைக்கவில்லை. நெக்ஸ்ட் இஆர்சி பார்க்கலாம். இஆர்சி பேஜ் நம்பர் 190ல இருக்கு, உங்க புக்ல 190. फर्स्ट वन, हंसते गाते चल देते हैं पद पर ऐसे जैसे भास्वर भाव वही हो कविताओं के. हंसते गातेना சிரிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ஜெய்சே இப்படி. பாஸ்வர் பாவ், பாஸ்வர் பாவ்னா ஒரு பிரைட்டான மீனிங். விஹோ கவிதா ஓகே, கவிதையினுடைய ஒரு பிரைட்டான மீனிங், ஒரு உருவம், அதனுடைய முழு எண்ணமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். कवि और कविता. यह पद्यांश छुट्टी का घंटा बजते ही नामक कविता से लिया गया है. यह पद्यांशना இந்த கவிதை பகுதி छुट्टी का घंटा बजते ही டைட்டில் नामक कविता से இந்த பெயர் கொண்ட கவிதையிலிருந்து लिया गया है கொடுக்கப்பட்டுள்ளது. इसके कवि श्री केदारनाथ अग्रवाल है. இதனுடைய கவிஞர் श्री केदारनाथ अग्रवाल. ए பிரகதிவாதி கவி है. பிரகதிவாதி அப்படின்னா வந்து நாட்டினுடைய முன்னேற்றம் பற்றியும் இல்ல புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லக்கூடிய கவிஞர்களை தான் வந்து பிரகதிவாதி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. नेक्स्ट बाप. स्कूल का घंटा बजते ही फौरन निकलते चुस्त बच्चों का चित्रण है. ஸ்கூலினுடைய பெல் அடித்த உடனே, ஃபௌரன்னா உடனே அப்படின்னு அர்த்தம். நிக்கல்தே வெளிவரும், சுஸ்து பச்சோங்கா வெளியில ஓடி வர அந்த சுஸ்துனா சுறுசுறுப்பான குழந்தைகளை சித்தரித்து வர்ணித்து கூறியிருக்கிறார்கள். उन बच्चों के मुख एक मुस्कराहट है. அந்த குழந்தைகளின் முக் அப்படின்னா வந்து முகத்தில், முஸ்கராஹட் அப்படின்னா வந்து புன்னகை தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். उन्हें देखकर कवि को ऐसा लगता है कि அந்த குழந்தைகளை பார்க்கிற கவிஞருக்கு இப்படி தோன்றுகிறது. கீ அப்படிங்கிறது இது வந்து தட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது குரில் அந்த மாதிரி அந்த கீ தான் யூஸ் பண்ணணும். நாம சேஸ் தட் செட் தட் அப்படின்னு சொல்லும்போது குரில் கீ தான் யூஸ் பண்ணணும். பச்சே ஸ்வயம் கவிதா ஹோ, குழந்தைகள் கவிதையாகவே தோன்றுகிறார்கள். உன்கே முக் கி முஸ்கராஹட் ஹி கவிதா கே பாவ் ஹோ. உன்கே அவர்களின் முகத்தில், முக்ன முகத்தில், முஸ்கராஹட் ஹி அவங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பே வந்து கவிஞர்களுக்கு கவிதையினுடைய விளக்கமாக தெரிகிறது. सेकेंड वन, मैं निहारता हूँ उनको फिर अपने को और भूल जाता हूँ अपनी क्षीण आयु को. நிஹாரத்தா ஹூ அப்படின்னா வந்து கவனித்தல், அப்சர்வ் பண்றது அப்படின்னு அர்த்தம். கவிஞர் வந்து அந்த குழந்தைகளை நல்லா அப்சர்வ் பண்றாரு. உன்கே ஃபிர் அப்னேகோ தன்னையும் நினைத்து பார்க்கிறார். அவர் பூல் ஜாத்தா ஹை பூல்னா மறக்கிறது. அப்னி க்ஷீன் ஆயுக்கோ தன்னையும் தன் வயதையும் மறக்கிறார். அதாவது அந்த குழந்தைங்களை உத்து பார்க்கும்போது அவருடைய குழந்தை பருவங்கள் ஞாபகம் வருது. அதுல அவர் வந்து அவரையும் மறக்கிறாரு, அவருடைய ஆயுனா வயசையும் மறக்கிறாரு. कवि कविता वाला टाइटल இருக்கிறது அதே சேம் தான். एक पद्यांश छुट्टी का घंटा बजते ही नाम कविता से लिया गया है. இந்த கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. इसके कवि श्री केदारनाथ अग्रवाल, ஆத்தர் நேம் சொல்லிருக்காங்க. ए प्रगतिवादी कवि है. பிரகதிவாதி கவினா ஏற்கனவே சொல்லியாச்சு, புரட்சிகரமான கருத்துக்களையும் நாட்டின் முன்னேற்ற கருத்துக்களையும் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு. भाव. घंटा बजने से झट खुशी से निकलते बच्चों को कवि देखते हैं. घंटा बजने से बेल अडिத்த உடனே, खुशी से சந்தோஷமாக, निकलते बच्चों को வெளியில் வரும் குழந்தைகளை,
कवि देखते हैं कविंगर பார்க்கிறார். इन्हें देखकर वे सिर्फ अपने को ही नहीं बल्कि अपनी आयु को भी भूल जाते हैं. इन्हें देखकर அவர்களை பார்த்தவுடன் वे அவர் सिर्फ अपने को ही வெறும் தன்னை மட்டும் இல்ல ही नहीं बल्कि அப்படின்னா அது மட்டும் இல்ல மட்டுமன்றி அப்படின்னு அர்த்தம். अपनी आयु को தன்னுடைய வயதையும் भूल जाते हैं மறந்து விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே வந்து விசேஷத்தா வந்து சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு விசேஷத்தா தெரிஞ்சிருந்ததுன்னா ஒவ்வொரு இஆர்சிக்குமே வந்து அந்த எஸ்ஏவை பற்றி அந்த லைன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனுடைய விசேஷத்தாவை நீங்கள் எழுதுங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் இதில் உங்களுக்கு விசேஷத்தாவை நான் யூஸ்வலாக சொல்லியிருக்க விசேஷத்தாவை ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து இஆர்சி எழுதுனீங்கன்னா விசேஷத்தா எழுதுங்க. இந்த போயமுடைய ईआरसी विशेषता कवि छुट्टी का घंटा बजते ही बाहर खुशी खुशी आने वाले बच्चों को देखकर अपना सारा दुख भूल जाते हैं. கவிஞர் சுட்டி கா கண்டா பஜ்தே ஹி அந்த பெல் அடிச்ச உடனே பாஹர் வெளியில வர குஷி குஷி ஆனே வாலே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு வெளியில ஓடி வர பச்சோங்கோ தேக்கர் குழந்தைங்களை பார்த்து अपना सारा दुख भूल जाते हैं தன்னுடைய அனைத்து துக்கங்களையும் மறக்கிறார். பிடிச்சிருந்தா இந்த விசேஷத்தை எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக தான் வேணும்னா நீங்கள் போயம்ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். தேங்க்யூ.